வணக்கம்மா. நான் இன்றைக்கி இனிப்பு குழிப்பணியாரம் செய்யலான் இருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பணியாரத்துக்கு மாவு அரைக்க 200 பச்சரிசி, 200 புழுங்கல் அரிசி, 100 உளுந்து, அரை ஸ்பூன் வெந்தயம். இது நாள் நைட்டே ஊற வச்சு ஆட்டி வச்சிடணும். அச்சு வெல்லம் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வைக்கிறேன். இப்போ இடித்து வச்சுருக்க வெல்லத்தை இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அதையும் சேர்த்து வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்குவோம். வெல்லம் இப்போ சூடாயிட்டிருக்கு. இது பாகுப்பதம் நமக்கு தேவையில்லை, கரைஞ்சா போதும். இந்த அளவு கரைஞ்சா போதும். இப்போ இதை எடுத்து வடிகட்டி வச்சுருவோம். இது மாதிரி வடிகட்டி வச்சுக்குவோம். வெள்ளை கரைசல் இருக்குல்ல, அதை மாவு கூட சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுவோம். அந்த 1/4 டம்ளர் தண்ணி சொன்னல, அது இந்த மாவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதை கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வில் பணியாரம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பணியார சட்டியை வச்சுருக்கேன். இப்போ அதில் எண்ணெய் லைட்டாக சேர்த்துக்குவோம். எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம பணியாரத்துக்குள்ளே மாவு அதில் ஊற்றிக்கலாம். இப்போது மாவு அதில் ஊற்றிக்கிடுவோம். ஒரு 3/4 அளவு ஊற்றிக்குவோம். அப்போ தான் அது வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். வெல்லம் சேர்த்துருக்கோம், அதனால் பணியாரம் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ எடுத்துகிட்டு பணியாரத்தை இன்னொரு பக்கத்தில் திருப்பி விடுவோம். திருப்பி விட்டுட்டு நம்ம எடுத்துட வேண்டியதுதான். பணியாரம் 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இனிப்பு தோசை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வச்சுருக்கேன். லைட்டாக எண்ணெய் தடவிட்டு பணியாரத்துக்குள்ளே அதே மாவு தான், அதை வச்சுட்டு இப்போ செய்வோம். 2 கரண்டி எடுத்து ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு லைட்டாக ஊத்தப்ப மாதிரி செஞ்சுட்டு எண்ணெய் லேசாக விட்டுட்டு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு எடுத்துடுவோம். எடுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ சூடான சுவையான குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். நீங்களும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பாருங்கள். இப்போ இனிப்பு தோசையும் ரெடி ஆயிடுச்சு.
இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்மா. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.